நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு குழல, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு, அதை விட 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் எங்கே இருக்காருங்க? 9வது வீட்டில் இருக்கார். நான் தான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், சனி சூரியன் சேர்க்கை இருக்குது. அதாவது 2 கேந்திரம் ஏறி இருக்கிறாங்க. சேர்க்கைன்னா சனியும் சூரியனும் கேந்திரங்களில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு கேந்திரங்களில் இருக்காங்க. இதனால் இந்த உலகத்துக்கே நன்மை, குறிப்பாக அரசாங்கத்துக்கு நன்மை, அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், அரசுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும், அவங்க இன்னும் நல்லா ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து செய்ய முடியும், மக்களுடைய ஆதரவு, நல்ல ஆசிகள், அவங்க நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், மக்களுடைய பாராட்டுக்களை அரசாங்கம் பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதை போல துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் நல்ல பாராட்டுக்கள், வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள், மேல் அதிகாரிகளால் பாராட்டுக்கள். அதே போல் இது நாள் வரையில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்த அதிகாரிகள் கூட இப்போ அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அப்படியே வெண்ணெய் தடவனா மாதிரி பேசுவாங்க. முன்னாடி உங்களை நேரடியாக எதிர்த்தவங்க, பழி சொன்னவங்க, கலகம் பண்ணவங்க, உங்களை அதிகாரம் பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வெண்ணெய் தடவனா மாதிரி குழஞ்சி பேசுவாங்க. கால நேரம் மாறிடுச்சு துலாம் ராசி அன்பர்களே. கஷ்டங்கள் காணாமல் போயிடுச்சு. நான் இன்னும் கூட துலாம் ராசி அன்பர்கள் யாராவது, சாமி எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை நம்ப மாட்டேன். நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை துலாம் ராசி அன்பர்களே. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், ஏஷியா கண்ட்ரியாக இருக்கலாம், எந்த காண்டினென்ட்டு, ஜப்பான்லேருந்து சீனாவிலேருந்து இங்கே வெளிநாடுகள் எங்கே இருந்தாலும், வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்கா கண்ட்ரியாக இருக்கலாம், யூகே யுஎஸ்ஆக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம். ஸோ எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசி என்பர்களே, நல்ல நேரம் துவங்கி விட்டது. குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் ஸ்தானத்திற்கு, வேலை ஸ்தானத்திற்கு, வருமானத்திற்கு, உத்தியோகத்திற்கு சிறப்பு. நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும், நல்ல கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும், நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும். அதே போல் வருமானம் கைகூடும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பான வருமானங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி நேயர்களே. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை, அடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா, வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யலாம், அடுத்து என்ன செய்யறது போன்ற மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் தீரும். மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும், மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும், கான்ஃபிடென்ட், நம்பிக்கை கூடும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி, வேலை வாய்ப்புகளில் சிறப்பு, வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் வறுமை நீங்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும், பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் ஒரு நன்மை ஏற்படும். பசங்க படிப்பு சிறப்பாக இருக்கும், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவாங்க, எக்ஸாம் நல்ல படிப்பு கிடைக்கும், பரீட்சையில் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக இருக்க போது, வேலை கிடைக்க போது, தொழில் அமைய போது, கல்யாணமாக போது. அப்போ 10, 11 கர்மஸ்தானம், லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம், 9, 10, 11 வருசலாக இந்த 3 பாவங்களும் சிறப்பாக உள்ளன. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நோய்கள் குறையும். நோய்களால் அதிகமாக ஒரு பயம் இருக்குது, நோய்களால் அதிகமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நோய்கள் குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். ஒரு விதமான செய்வினை பிரச்சனைகள், ரொம்ப ஸ்ட்ராங்கான செய்வினை, எதிரிகளுடைய தொந்தரவுகள், கண் திருஷ்டிகள், திருஷ்டி அதிகமாகிடுச்சு, எதிரிகளோட தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சு, திருஷ்டிகள் குறையும், எதிரிகள் குறைவார்கள், எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.